Good morning students, I am MRK. Today 10th Maths class, chapter 3 Algebra, exercise 3.3, fourth sum. Given the LCM and GCD of the following two polynomials P of x and Q of x, find the unknown polynomial in the following table. Okay students, கொஸ்டின் டேபிள்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னா எல்சிஎம் கொடுத்துருக்கு, ஜிசிடி கொடுத்துருக்கு, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு, அன்னோன் பாலினாமியல்னு சொல்லி பி ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கிவனை ரைட் பண்ணிடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் ஃபஸ்ட் எப்போயுமே பி ஆஃப் எக்ஸ் ஆகுது கியூ ஆஃப் எக்ஸாக ரைட் பண்ணிடுங்க. கியூ ஆஃப் எக்ஸை ரைட் பண்ணிட்டேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு எல்சிஎம்மை நான் ஃபைன் பண்ணுறேன், எழுதுகிறேன், ரைட் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு எழுதிட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணல ப்ரீவியஸ் சம்மில் போட்டு காமிச்சேன். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இதில் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரு 2x ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு 2x ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒய் பவர் 4 எழுதிக்கிங்க. அடுத்து எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதிட்டு ப்ளஸ் ஒய் பவர் 4 எழுதிக்கோ. இது ஒரு செட் ஆஃப் கணக்கு. மிச்சம் என்னென்ன இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் இருக்கும். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? இது என்ன கிடைக்குது? மிச்சம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இதை எழுதினோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸ்டைலில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று வந்து ஏ மைனஸ் பி. அப்போ ஏக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கிட்டு என்ன இருக்குது? எக்ஸு ஒய். பிக்கு பதிலாக இங்கேயும் அதே மாதிரி ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ஒய். இந்த ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நான் எழுத போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸா மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸா ப்ளஸ் எக்ஸ் ஒய். எப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, எல்சிஎம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அடுத்து ஜிசிடி கொடுத்துருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? வி நோ தட்னு சொல்லி எழுதுகிறேன். வி நோ தட் அப்படின்னா நமக்கு தெரிந்தது. என்ன தெரியும்னா ஃபார்முலா தெரியும். பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு தெரியும். இதில் நம்மளுக்கு தேவையானது என்ன? பி ஆஃப் எக்ஸ் வேணும். அப்போ கியூ ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை இருக்கிறது ரைட் சைடில் போச்சுன்னா டிவைட் ஆயிரும். ஜிசிடிக்கு கீழே வந்துடணும் பை கியூ ஆஃப் எக்ஸ். இதுதான் அந்த இடம், பொசிஷன், ஒன்றாவது இடம். இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ ஃப்ரம் ஒன்றுக்கு இந்த இதுக்கு வந்து ஒன்றா ஈக்குவேஷனுக்கு வந்தோம்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றாவது ஈக்குவேஷன் வந்துட்டேன். எல்சிஎம் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாரு, இந்த இடம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஓகே, வெரி குட். இன்ட்டு ஜிசிடி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தா இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றது. ஓகே குட். நெக்ஸ்ட்டு ஹோல் டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் அப்படி கொடுத்துருக்கு. கியூ ஆஃப் எக்ஸ் வந்துருக்கு. கியூ ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். வெரி ஈஸி. இந்த பாரு, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் பாரு, ஒன்றா இருக்கு பாரு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம் பாரு, ஒன்றா இருக்கு பாரு. இதுக்காண்டி தான் சிம்பிளிஃபை பண்ணுறது. மிச்சம் உள்ளது தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பின்னாடி இதை எழுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதணும். இதுதான் கணக்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க. ஒரு 2x ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு 2x ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணி செய்ய. தெரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணு, இல்லைனா கால் பண்ணு, நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கேர்ஃபுல்லாக படிங்க. வெரி குட்.